கிச்சன்ல இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? மேங்கோ ஊறுகாய். மேங்கோ ஊறுகாய் செய்ய என்ன வச்சிருக்கீங்க? மேங்கோவே வாங்கல. வாங்க போய் பறிச்சிட்டு வரலாம். பறிச்சிடலாமா? மேங்கோ பறிச்சிட்டு வந்தாச்சு. வாங்க எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேங்கோ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸை கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் மேங்கோஸையா கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பாத்திரத்துல போட்டுக்கலாம். மேங்கோ ஊறுகாவை ஜாடியில இல்ல கண்ணாடி கிளாஸ்ல போட்டாதான் கெட்டு போகாம இருக்கும். இத பாத்திரத்துல போட்டுக்கலாம். இதுல உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இத கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மசாலா ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. மேங்கோ நல்லா உப்போட மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இதுல 1/4 கப் தனி மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மேங்கோலையும் மிளகாய் தூள் ஊத்துற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கு. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஊறுகாயை தாளிச்சுக்கலாம். தாளிக்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கதிர எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். 1 கப் இப்ப நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்ப 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா ஊறுகாயில ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஊறுகாய்க்கு மேல துணி வச்சு கட்டிடுங்க.